ஹீலர்ஸும் பேசினாங்க இல்லையா, அதுல இருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்ல. என்ன புரியுது? எதுவுமே புரியலன்னா சொல்லுங்க, எதுவும் புரியல அப்படின்னு. முதல்ல மனவளக்கலை நண்பர்களுக்கு வந்திருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஒரு நன்றி. இந்த மனவளக்கலையை எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னா, முதல்ல 2022 வந்து நான் தீட்சை எடுத்தேன் குடுவாஞ்சேரி. அதுல இருந்து தான் எனக்கு மனவளக்கலையை பற்றி தெரியும். அதுல இருந்து எனக்கு ஒரு ஈடுபாடு, வேதாத்ரி மகரிஷி அவரோட மேல ஒரு பெரிய பற்றும் இருக்கு. அவருடைய பிலாசபிஸ் எல்லாமே உலக தத்துவங்கள், மெய்ஞானத்தை பத்தி ரொம்ப அழகா வந்து போட்டு போட்டு வச்சிருப்பாரு. அதுதான் வந்து மொத்த பிரம்மணானத்தையுமே வந்து கையில கொடுத்துட்டு இருப்பாரு. இந்த விழாவை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, அக்குபங்சர் இந்த விழாவின் நாயகன், இறைவன் இந்த விழாவின் ஒருங்கிணைப்பாளர். இந்த விழாவின் ஒருங்கிணைப்பாளர் டீம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மனவளக்கலை. இந்த விழாவின் நாயகனாகிய அக்குபங்சருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. இப்போ நம்ம பேசிட்டு இருக்க டாபிக் உள்ள போகலாம். ஏன் நோய் வருது? ஒரு மனுஷனுக்கு நோய் ஏன் வருது? முதல்ல நோய்னா என்னது? நம்மள உருவாக்கு அப்படி ராவா சொன்ன ஏற்றுக்க மாட்டேங்க மக்கள். மனுஷன் தப்பு செய்யறான், நோய் வருது அப்படின்னு சொன்னா யாரும் ஏற்றுப்பாங்களா? ஆனால் தானே உண்மை. ஒன்றும் இல்லைங்க, சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு வைக்கலாம். வீட்டுக்குள்ளேயே எங்கேயாவது சுற்றிட்டு இருப்போம், டக்குன்னு இடிச்சுப்போம். அந்த ஒரு சின்ன செயல் கூட அர்த்தம் இல்லாமல் நடக்குது. அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அர்த்தம் இருக்கும். அதை பற்றி நம்ம யோசிக்கவே மாட்டோம். என்னடா இடிச்சுக்கிட்டனே அப்படின்னு அந்த ஒரு புலம்பல்ல சிக்கிப்போம். அது ஏன் நடக்குது, எதனால் நடத்தப்படுது, அதுக்கு பின்னாடி அந்த வலி எனக்கு ஏன் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த வலியை நான் உணரணும், அந்த வலியை நான் அனுபவிக்கணும். எதுக்காக நான் அதை அனுபவிக்கணும்? திருந்துறதுக்காக. அந்த வருத்தம் திருந்துறமா இல்ல, திருந்துறமா? உண்மையிலே திருந்தல, வருந்துறோம். வருந்த மட்டும் தான் செய்யணும், திருந்துறது இல்லை. வருந்தி 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 வாழ்க்கை ஃபுல்லா வருந்திக்கிட்டே இருக்கும். ஒருத்த கடலா தான் நம்ம இங்க உட்காந்துருக்கோம். அப்ப இயற்கை என்ன பண்ணுது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விழாவை கூட்டு போய் தள்ளி சாட்டையிலே ஒரு அடி தப்புன்னு அடிக்குது. அப்புறம் திருப்பி கேட்போமா? திருப்பி கேட்க மாட்டோம். கோயிங் பேக் டு தி ஹோம் இன் தி சேம் பிளேஸ். அப்படி இல்லாம உள்ளுக்குள்ள ஆழமா அந்த விஷயத்துக்கு இறங்குங்க. எதுக்காக இங்க எல்லாரும் வந்திருக்கோம்? இது சும்மா ஏதோ ஒரு விழா இல்லை. எல்லாரையும் நினைச்சா உள்ள வந்து உட்காந்துட முடியாது. அப்படியே உட்காந்தா நம்ம உள்வாங்கிட்டு போக முடியாது. இங்க வந்திருக்கவங்க எல்லாருமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியசாலியா தான் நான் பார்க்குறேன். நம்ம ஒரு இஷ்டமே இல்லாம வந்திருந்தாலும் நமக்கு இந்த விழாவை பத்தின எந்த ஒரு முழுமையான ஒரு அறிவு இல்லாம இருந்தாலும் இங்க வந்து நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுப்பினை இருக்கு. அது ஒரு நாள் உணர்வீங்க. இப்போ பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து பேசினாங்க இல்லையா, ஆல்ரெடி பயனடைந்த மக்கள் வந்து பேசினாங்க, இப்படி இருந்தா அப்படி இருந்தா குணமாச்சு. நடுவு அந்த நோய் அப்படின்றதுனால அவங்க அவதிப்படுறாங்க இல்லையா, அது எங்க இருந்து வந்தது? அதை யார் வர வச்சா? அந்த உடம்புக்குள்ள யார் அதை போட்டா? அப்படியே வருது. ஏன் இப்படி படிக்கிற மாதிரி ஒன்னொன்னா வந்து லைனா வந்துகிட்டே இருக்கீங்களா? சரி, அதை போடுறதுக்காக நம்ம ஏதாவது ஒரு முயற்சி எடுப்போம்ல. அது முதல் படி என்ன? நீங்க சொல்லுங்க, எதை சொல்லுங்க? பிரேயர். அது கடைசி. முதல் படி கேட்க முதல்ல பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு பின்னங்கால் பெடல் அடிக்க ஓடும். குட்டு 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 குட்டுன்னு ஓடி ஒரு ஊசியை குத்தி போறேன். அது நல்லதா? சொல்றா திருப்தி ஆகாம அப்போதைக்கு. ஹலோ, தக்கோத்துல இருக்கிறேன். அப்ப இதுல இருந்து என்ன புரியுது? இந்த தக்கோத்துல இருக்கிறேன்டா. தக்கோத்துல நோக்கம் என்ன? இன்ஸ்டன்ட்டா ஒரு மனுஷனுக்கு எல்லாமே தேவைப்படுது. இன்ஸ்டன்ட் ரெமெடி, இன்ஸ்டன்ட் காஃபி, இன்ஸ்டன்ட் டீ, இன்ஸ்டன்ட் மணி. பொருளாதாரமும் இதுக்குள்ள உள்ளடக்கிது. அருளாதாரம் இருந்தால் பொருளாதாரம் கண்டிப்பா நம்மளை தேடி வரும். வீட்டுக்கு அதை வந்து தட்டம். நீங்க மூடி வச்சிருந்தாலும் ஜனங்களுக்குள்ள போகும்போது வந்துடும். அப்ப இங்க ரொம்ப முக்கியம் அருள் தான், பொருள் இல்லை. பொருள் ஈட்டல் அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டுமே
இந்த உலக மக்கள் வந்து மையமா வச்சு ஓடிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை. பொருளீட்டல் அப்படின்றது நியாயமான ஒரு வழியில இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அந்த பொருளீட்டலுமே பொருளை தேடி மட்டும் ஓடாம நம்ம பண்ற சர்வீஸோ இல்லை நம்ம பண்ற ஒரு ப்ராடக்ட் சேலிங்கோ ஏதோ வந்தாலும் இந்த உலக மக்களுக்கு வந்து பயனுள்ள ஒரு விஷயமா நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த பயன் வந்து நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப், நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு அது வந்து மறைமுகமா வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத நான் சொல்றேன். ரொம்ப ஆழமா அது மனசுல வச்சுக்காங்க. திரும்ப வரும் நம்ம டாபிக்கு. நமக்கு நோய் வந்தா எங்க போறோம்? பஸ் ஹாஸ்பிட்டல் போறோம். நம்ம உடம்ப கடவுள் நம்ம கிட்ட கொடுத்துருக்காரு. நம்ம கிட்ட ஒரு அரை மணி நேரம் யாருன்னா உட்காந்து எதனா கேட்டாங்கன்னா நம்ம உலக லெவலில் பேசுறோம். நம்மளுக்கு தெரிஞ்ச டாபிக் வச்சு இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, இதை பண்ணு, அதை பண்ணு அப்படின்னு. ஆனா அதே நோய் நமக்கு வந்துச்சுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? கேட்கலாம். அங்கதான் கேட்கல, அங்கதான் போயிருக்காங்க, அங்கதான் போறோம். இனிமே போகக்கூடாது. ஏன் போகக்கூடாதுன்றத நான் இப்போ டீட்டெயில்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னுடைய பேர் வந்து சஞ்சய். சரிங்களா? நான் வந்து பொதுவாகவே ஒரு ஆங்கில மருத்துவருக்கான ஒரு இதை வந்து படிச்சிருக்கேன். எம்பிபிஎஸ் படிச்சிருக்கேன். நான் ஒரு எஃப்எம்ஜி ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட். சரிங்களா? நான் வந்து யுக்ரைனில் படிச்சுட்டு இங்கே வந்து ஒரு 3 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணேன். அந்த ப்ராக்டிஸில் வந்து எனக்கு முழுமையாக திருப்தி ஆகுது. ஏன் அந்த திருப்தி இல்லை அப்படின்னா, நம்ம இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். நீங்கள்லாம் ஒரு தொழிலையோ இல்லை வீட்லையோ இருப்பீங்க. எதுவுமே தொழிலே இல்லைனாலுமே நம்ம வீட்டில் ஒரு வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கோம். யாருக்காகனா இந்த உலக மக்களுக்காக. நான் வீட்டில் தான் இருக்கேன், சமைக்கிறேன், வேறு எதுவுமே பண்ணல அப்படின்னாலும் ஒரு வேலையை செஞ்சுட்டு தான் இருக்கும் இந்த உலகத்தில். நீங்கள் சமைச்சு போடுறதும், நீங்கள் துணி துவைக்கிறதும் அதுவுமே இந்த பிரபஞ்சத்துடைய ஒரு அங்கம் தான், சிறிய அங்கம். அது நம்மளால் உணர முடியல அப்படின்னாலுமே அதுதான் உண்மை. சரிங்களா? அப்போ நம்ம வேலையை நம்ம சரியா செய்யறோமா? எந்த ஒரு புலம்பலுமே இல்லாம செய்யறோமா? கண்ண முடிவுல கேட்டு பாருங்க. புலம்பலோட செய்யறோமா? இல்ல வந்து செய்யணுமே செய்யறோமா? இன்னைக்கே நம்ம உயிரிழந்து பிரிஞ்சுட்டா நம்ம திருப்தியா போவோமா? அப்படியே கண்ணை மூடுங்களேன். எல்லாரும் கண்ணை மூடுங்க. எல்லாரும் கண்ணை சும்மா மூடுங்க. சும்மா மூடுங்க. யாரும் தரக்கூடாது. இன்னைக்கே இங்கேருந்து உங்களுக்கு கேட் பாஸ் எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. வேதத்திரி மகரிஷி வெளியே இருக்கிறாரு. கேட் பாஸ் கொடுத்தாச்சு. டேரக்ட் சொர்க்கம் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஒத்துப்பீங்களா? கேளுங்க. பதில் வெளியே சொல்லுவாங்க. அவங்ககிட்டே கேளுங்க. சொர்க்கத்துக்கே போலாம் அப்படின்னு சொன்னா கூட நம்ம ஒத்துப்போமா அப்படின்னு கேளுங்க. ஐயோ, வீடு இருக்கு, வாசல் இருக்கு, குழந்தை இருக்கு, அது இருக்கு. என்னைக்கோ போறோம். இன்னைக்கு போறீங்களா? என்னைக்கு கூப்பிடுறாங்களோ அன்னைக்கு போறோம். அன்னைக்கு திருப்தியா போறோமான்றதுதான் எங்க விஷயம். அந்த நிறைவு நம்ம வாழ்க்கையில் இருக்கா? ஏன் இல்லை? நம்ம ஏற்படுத்திக்கிறோம் அப்படி இது வரைக்கும் என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துருக்குமா? ஏன் நம்ம பொருளாதாரத்தில் ஏதாவது ஒரு விதத்துல ஏற்றமாவோ தாழ்வாவோ இருக்கும், இல்லை வந்து ஏதாவது ஒரு விதத்துல பிரச்சனைகள் வீட்டுக்குள்ள, எந்த வீட்டில் பிரச்சனை இல்லை, எல்லா வீட்லையும் தான் பிரச்சனை இருக்கு. எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இது பாரமா இருக்கா? நம்ம தலையில பாரமா இருக்கா? என்னைக்காச்சும் பாரமா நம்ம உணர்ந்துருக்குமா? அந்த மாதிரி நம்ம பிரச்சனை ஆகிடும். நம்ம உடலை புரிஞ்சுக்கிட்டா இந்த மாதிரி ஆகிடும். மனசை புரிஞ்சுக்கிட்டா அந்த மாதிரி ஆகிடும். நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா சொல்யூஷனும் நமக்குள்ள தான் இருக்கு. அதை காண்பிக்கிறவர் தான் குரு. உங்களுக்கு தனிப்பட்ட விதத்துல எந்த குருவா வேணா இருக்கலாம், அந்த குருவே நினைச்சுக்கோங்க. அவரு சொல்றதை நம்ம 100% கடைபிடிக்கிறோமா அப்படின்றத உங்க மனசாட்சிக்கிட்டு நீங்களே கேளுங்க. வெளியே சொல்ல தேவை. 100% அதை கடைபிடிச்சிருந்தா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஆரம்ப காலத்துல பண்ணிப்போம். அதுக்கப்புறம் அது தொடர்றதா இல்லையா அப்படின்றத நீங்க கேளுங்க. இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கானது மட்டும்தான். பக்கத்துல யாருக்கையும் எனக்கு கேட்காதீங்க. சரிங்களா? அது கரெக்டா வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. அதை உணர்த்துறதுக்கான ஒரு தரம் தான்
இங்க எல்லாரும் கூடப்பட்டிருக்கிறது வந்து சும்மா கிடையாது. நம்மளுக்கு மேலோட்டமா தெரியலாம், ஏதோ ஒரு விழாக்காக தான் நம்ம வந்திருக்கோம், ஏதோ ஒன்று கூப்பிட்டாங்க, கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க, வந்தோம், 10 பேர் போகணும், சாப்பிட்டோம் அப்படின்னு கிடையாது. இது ஒரு ஆழமான, ஒரு அற்புதமான நிகழ்வு இயற்கையால் நடத்தப்பட்டு இருக்கு. மனுஷெல்லாம் நினைச்சா இந்த மாதிரி மக்களை கூட்ட முடியாது. முத்து முத்தா தேடி தேடி எங்கிருந்தோ வீட்டில் உட்காந்துருப்போம், எப்பயாச்சும் ஒரு போஸ்டர் பார்த்துருப்போம், சரி போகலாம் அப்படின்னு நினச்சிருப்போம், போயிட்டு வந்திருப்போம். இல்லை யாராச்சும் கூப்பிட்டுருப்பாங்க, வந்திருப்போம். ஏன் வந்திருக்கோம் அப்படின்றத உங்ககிட்ட கேட்டுக்காங்க. சரி, அப்படியே நம்ம கான்செப்ட் போகிறோம். அலோபதினால நோய் குணமாகுதா இல்லையா? தெரிஞ்சது பேசலாம். நம்மளுக்கு ஏதாவது ஒன்றுனா அங்கே தான் போகிறோம், ஊசி போட்டுக்கிறோம், மருந்து மாத்திரை பார்க்குறோம், பிபி செக் பண்ணுறோம், சுகர் செக் பண்ணுறோம். முதல்ல ஒரு டாக்டர் கிட்ட மனுஷன் ஏங்க போகிறோம்? எதுக்காக போகிறோம் ஒரு டாக்டர் கிட்ட? அப்போ ஆரோக்கியம் சரி இல்லாமல் கெடுத்தது நம்ம தான். அதை ஒத்துக்கிறோமா? ஒத்துக்கல, ஒத்துக்க முடியாதா? ஆனால் அதை ஒன்று நம்ம தான் கெடுத்துக்கிறோம். ஒரு டாக்டர் கிட்ட நம்ம ஏன் போறோம்னா மருந்து மாத்திரை வாங்கவோ இல்லை ஊசி போடுறதுக்கோ இல்லை டச் வாங்குறதுக்கோ கிடையாது. தைரியம், தைரியத்துக்காக தான் நம்ம போறோம். அந்த தைரியத்தை வந்து அலோபதி கொடுக்குதா? உள்ள போந்தோடனே பயன்படுத்திடுறாங்க. பிளட் டெஸ்ட் எடு, அதை எடு, இந்த சாம்பிள் எடு, எக்ஸ்ரே எடு, எம்ஆர்ஐ எடு, அதை எடுக்க வச்சு உங்களுக்கு இந்த நோய் இருக்கு அந்த நோய் இருக்குன்னு பட்டத்தை போட்டு உங்களை ஃபர்ஸ்ட் அடித்தளத்தை அடிவயிறை கலக்கிற வைக்கிற வேலையை வந்து யார் பார்க்கறது? அலோபதி பார்க்கறாங்க. உண்மையா? ஒரு மனுஷன் மருத்துவம் கிட்ட போறது மருத்துவம் இவனுக்கு குணமாயிடுவ அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றதுக்காக தான். எங்கேயாவது கேட்க மாட்டோமா இந்த வார்த்தைய? குணமாயிடும், நீ நல்லா இருக்க, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரியாயிடும் அப்படின்ற ஒரு வார்த்தைய ஒரு ஆங்கில மருத்துவனால சொல்ல முடியுமா? வெளியே சொல்றதுக்கு இல்லை, உள்ள கேளுங்க. என்ன சொல்றீங்க? டெஸ்ட் எல்லாம் எடுத்தாச்சு, கடைசியில என்ன சொல்லுவாங்க? நம்ம கையில இல்ல, கடவுள் கிட்ட இருக்கு. அது கடைசியில சொல்றது. அது குணமாயிடுச்சுன்னா இங்க நான் தான் குணப்படுத்துறேன்னு சொல்லுவாங்க. அப்பா அந்த கடவுளை கூப்பிட மாட்டாங்க. புரியுதுங்களா? கடவுளை கடைசியில தான் கூப்பிடுவாங்க. அவங்களால முடியலன்ற ஸ்டேட்ல தான் கடவுள் வச்சிருப்பாங்க. இப்ப ஏதாவது மாத்திரையோ மருந்தா தான் குணமாச்சு, அவன் ஒன்றும் பண்ணல. என்னதான் மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் அவன் ஒன்றும் பண்ண போறது. குணம் பண்றது அந்த மனுஷனுக்கு, அந்த மருத்துவனுக்கு வர முன்னாடியே அவனை குணம் பண்றது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனாலதான் மருத்துவங்கிட்டே வராங்க, இல்லைன்னா வரவே முடியாது. அவனால நம்ம இந்த மாதிரி மருத்துவத்துக்கிட்டே அவங்களால வர முடியாது. புரியுதுங்களா? அப்போ ஒரு தைரியத்தை கொடுக்குற ஒரு மருத்துவமா நான் இதை பார்க்குறேன். ஒரு மனுஷன் எவ்வளவுதான் நோயில இருந்தாலும் அவன் கையை பிடிச்சி நீ தைரியமா சரியாயிடும் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லி இல்லை அதை கேட்டு பாருங்க, அங்க இருக்கிற ஒரு சுகம் வந்து அப்போ அந்த செகண்டே சரியாக ஆரம்பிச்சிடும். நம்ப வச்சுருந்தீங்க நிறைய பேர் இருக்காங்க இங்க வரக்கூடிய அக்பஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற எல்லாருமே அனுபவிக்கிறவங்க தான் இருக்கு. சரிங்களா? ஸோ அதனால மக்கள் அலோபதியை வந்து நம்பி போறதுக்கான ரீசன்ஸ் உங்க எல்லாருக்குமே தெரியும். அதை பத்தி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் போகக்கூடாதுன்ற பேசுறதுக்கான எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு. ஏன்னா நான் ஆங்கில மருத்துவம் படிச்சிருக்கேன். சரிங்களா? இப்போ ஒரு சிம்பிளான விஷயம் எடுத்துக்கலாம். கிட்னி அறுவை சிகிச்சை தெரியுங்களா? கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை தெரியுங்களா? தெரியாதா? சரி, தெரிஞ்சவங்க வந்து யாருன்னா எழுந்து பதில் சொல்லுங்க. கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை என்ன பண்றாங்க? இல்லை உட்காந்துட்டே கூட சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை. டிரான்ஸ்பிளான்டேஷன். சரி, டிரான்ஸ்பிளான்டேஷன்னா கிட்னி என்ன பண்றாங்க? அப்ப ஆல்ரெடி இந்த கிட்னி அதை எடுக்க மாட்டாங்க. மூணாவதா ஒரு கிட்னி அப்படியே வச்சிருவாங்க. இதுதான் ஒண்ணு.
மூணாவதா ஒரு கிட்னி ஆட் பண்ணி வைப்பாங்க. ஆல்ரெடி இருக்க 2 கிட்னி அப்படியே தான் இருக்கும். மூணாவது ஒரு கிட்னியை ஆட் பண்ணுவாங்க, உள்ள வைப்பாங்க. இந்த பெல்விக் போன்னு சொல்லுவாங்க, இடுப்பு எலும்பு இருக்குங்களா, இந்த சைடு வைப்பாங்க. கூகுளில் நீங்க தேடி பாருங்க, வீட்டுக்கு போயிட்டு பொறுமையா, இப்படியா உண்மையிலே இப்படி பண்றாங்களா அப்படின்ற ஒரு ஷாக் வரும். பிகி பேக் அப்படின்னு ஒன்று இருக்கு, 2 இதயங்கள் பொருத்திய மனிதன் அப்படின்னு. இதயம் மாற்று அறுவை சிகிச்சை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சில சமயங்களில் பிகி பேக்ல முன்னாடி ஒரு இதயம், அது வந்து செயல்திறன் கம்மியா இருக்கிற ஒரு உறுப்பு இல்லையா, அதனாலதான் அது இது பண்றாங்க. அதனால இன்னொரு உறுப்பை வந்து இன்னொரு இதயத்தை வந்து என்ன பண்றாங்க, அதுக்கு பின்னாடி வச்சிருவாங்க. அதான் பிகி பேக் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் சொல்லுவாங்க. இது நடக்குது. அது தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? அதுதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், இந்த இயற்கை உங்களுக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கு, நான் எடுக்கல. இங்க எல்லாருமே இத்தனை நாள் கிளீனிக் வந்துருக்கீங்க, இதை பற்றி நம்ம பேசிக்கலாமா? ஏன் பேசல? இது எல்லாத்துக்குமே ஒரு நேரம் காலம் இருக்கு. இது நான் பேசல, உங்க எல்லாரையும் கூட்டி நமக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கு இந்த இயற்கை. இதுக்கு ஒரு காரணம் இருக்கும். இப்ப தெரியல அப்படின்னாலுமே எப்பயாவது தெரிய வர மாதிரி மாவு கட்டுவோம். அப்புறம் பிளேட் வைக்கிறாங்க, சரி. அப்புறம் என்ன பண்றாங்க? பிளேட் வச்சாங்க. பிளேட் அவட்ட வச்சது டாக்டர் ஓட்ட வச்சாரா, யாரோட வச்சாங்க? அந்த காலத்துல வந்து புத்தூர் கட்டு போடுவாங்க இல்லையா, அதை யாருன்னு சொல்ல மாட்டீங்க. அப்ப அதே மறந்துடும் பாருங்க, அது கண்ணு தான் இருக்கு. அதே பார்த்து மரக்கடிச்சிட்டாங்க, பச்சை இலை கட்டி. நம்ம மேல தப்பு இல்லை, நம்மளோட அறியாமை. இப்ப அறிஞ்சிக்கணும், புரியுதுங்களா? அறியாமையில சிக்கக்கூடாது ஒரு மனுஷன். என்னைக்குமே ஒரு விஷயத்த தெரியுது அப்படின்னா, எனக்கு எல்லாமே தெரியும் டமரா அடிக்கிறது இல்லை. நம்மளுடைய வாழ்க்கையை வந்து புரிஞ்சு சரியா நடந்துக்கிறதுக்காக தான், சரிங்களா? அப்போ புத்தூர் கட்டு போட்டாங்கல்ல, அது ஒட்ட வச்சது யாரு? அந்த 2 எலும்பையும் உடஞ்ச எலும்புல இப்படி உடஞ்சிருக்குல்ல, அதை ஒட்ட வைக்கிறது யாரு? இலை ஒட்ட வச்சது, சரி. அப்புறம் மாவு கட்டு போட்டா மாவு ஒட்ட வைக்காது. ஆனா மாவு தானே டக்குன்னு வெளியே பூசினா டக்குன்னு பசங்க விடுது. மாவு தானே ஒட்ட வைக்கலாம். மாவு கட்ட சக்கரை போட்டுருமா மாவுல? அப்புறமா இது ராடு வந்து போட்டு நல்லா கிரிப்பா போட்டு புட்டி போட்டு அப்படி கிடைக்கிறது ராடு. வேற அவ்வளவுதானா? எண்ணெய் பூசி ஒட்ட வைக்கிறாங்க. இது எதுவுமே தோலுக்கு அடியில் இருக்கிற எலும்புக்கு போகவே போகாது. அது எப்படி ஒட்டுது? சிந்திக்கணும். சிந்திக்கிறதுக்கான ஒரு கேள்வி. தைலம் உள்ளுக்குள்ள இறங்கி எலும்புக்குள்ள போயிடுது. அது எல்லாரும் சொல்றேன். அப்போ இந்த எலும்பை இப்ப 2 எலும்பு இப்படி ஓடுறதுன்னு வச்சுக்கலாம். இந்த 2 எலும்பு அவங்க என்ன பண்றாங்க, புத்தூர் கட்டியோ இல்ல வந்து நம்ம அலோபதி டாக்டர்ஸோ இதை வச்சு வெளியே போய் பேசுறதா சரி, ஓகே. இந்த எலும்பு உடஞ்சிருக்கு இல்லையா, இந்த எலும்பு என்ன ஆகுது அப்படின்னா, அதை நீக்கி இந்த எலும்பு வந்து உடஞ்சு இப்படி மேலே கீழே கூட ஏறி இருக்கலாம். அதை என்ன பண்ணுவாங்க, உருவி நீக்கி இப்படி நிக்க வச்சு இப்படி கட்டிடுவாங்க. இதுதான் வந்து புத்தூர் கட்டில் பண்ற வேலை. நம்ம ஆர்த்தோபெடிக் சர்ஜன் என்ன பண்ணுவாரு, இந்த எலும்பு மேல ராடை வச்சு ராட்ல வந்து 4 ஸ்க்ரூ போட்டுருவாரு. ஒரு 4 ஸ்க்ரூ போட்டு மேல ஒரு கட்டை போட்டு வீட்டுக்கு பேக் பண்ணி அனுப்பிச்சுடுவார், சீல் பண்ணி. சரிங்களா? அப்ப 2 பேர் பண்றதும் ஒரே வேலை தான். இந்த வேலை வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டா நடக்குதுன்னு இவங்க சொல்லிக்கிறாங்க. யாரு? அலோபதி. ராடு வச்சதுனால ராடெல்லாம் டேப்லாம் வச்சு கரெக்டா போவோம், நாங்கள் வந்து கரெக்டாக பண்ணுவோம், பெரிய டாக்டர் அப்படின்லாம் சொல்லி மேஜிக்லாம் பண்ணுவாங்க. மேஜிக் பண்ணி அவங்களை கூப்பிட்டு போய் இந்த மாதிரி பண்ணுவோம். பண்ணிட்ட பிறகு என்ன ஆகும் அப்படின்னா,
ஒட்டம். ராடு வச்சாலும் ஒட்டுது, இந்த பக்கம் புத்தூர் கட்டு கட்டினாலும் ஒட்டுது, இலை போட்டாலும் ஒட்டுது, மாவு போட்டாலும் ஒட்டுது. அப்ப இதுல யாரு 3 பேரும் ஒட்ட வைக்கிறாங்களா இல்ல யார் ஒட்ட வைக்கிறது? எறும்பு தான் ஒட்டுது. எறும்பு தான் தன்னைத்தானே ஒட்டிக்குது. அதோடைய வேலையை வந்து அதை தான் பண்ணுது. நம்மளுடைய வேலை இங்க என்னன்னா அமைதியா இருக்குமா இருக்க மாட்டேன் குதிப்போங்க. நம்ம குதிச்சு என்ன பண்ணுவோம், இந்த டாக்டர் செட் ஆகல, நம்ம வேற டாக்டர் பார்ப்போம். நம்ம சென்னைக்கு போயிடுவோம், அங்க பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்போலோ, அங்க போய் பார்ப்போம். அங்க வேணாம், இருக்கிறதே ஆர்த்தோபெடிக்லே செம்ம பெஸ்ட் ஹாஸ்பிட்டல், அங்க ஓடி ஓடி எலும்புக்கெல்லாம் இப்படியே இப்படி பெரிய ஸ்பெஷலிஸ்ட் அங்க எடு வண்டி அங்க போலாமா விட்டு 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 ஓடுவோம். இல்ல அவன் பணம் ஒரு பக்கம். ஒரு மனுஷன் உடம்புல நோயை வச்சுட்டு இருக்கான் இல்லையா, வேதத்திரி மகேஷ் ஐயா ரொம்ப சொல்லுவாரு, அந்த நோயை வந்து நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது வந்து ஒரு மனுஷன் அனுபவிக்கிறதுக்காக தான். அந்த அனுபவிச்சது ஃபர்ஸ்ட் வந்து அவன் வந்து ஒரு நல்லவனா இருந்தா ஏதாவது ஒரு இயற்கையோ சரியாகிற ஒரு வேலையை பார்ப்போம். அப்படி இல்லைன்னா அவன் ஃபர்ஸ்ட் அலோபதி தள்ளி விட்டு புரட்டி எடுத்துரும். நல்லா பொருளாதாரத்துல இருந்து டைம்ல இருந்து எல்லாத்தையுமே வந்து உறிஞ்சி எடுத்துரும். அது எல்லாருக்கும் நடக்குது, யாரோ ஒரு சில நடக்குது. ஏன் நடக்குதுன்றதை நம்ம யோசிக்கணும். அதுக்கான பதிலையும் வந்து இந்த விழாலே கிடைச்சிடும். சரிங்களா? அப்போ இது எல்லாத்துக்கான காரணம் என்ன பேசிட்டு இருக்கோம்? இப்ப என்ன பேசிட்டு இருக்கோம்? இங்கதான் இருக்கீங்க அப்போ எல்லாரும். எலும்பு ஒட்ட வைக்கிறது யாரு? அதுவே ஒட்டிக்குது. சரி, அது ஒட்டிக்குது. அது இதெல்லாம் நமக்கு தெரியல, தெரிஞ்சு கூட இருக்கலாம், மேபி தெரியல. அப்ப எலும்பு தன்னைத்தானே ஒட்டிக்குது. இருக்கிறதுலே மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் பார்ட் ஆஃப் த பாடி, இருக்கிறது ரொம்ப உறுதியான ஒரு விஷயம் எலும்பு தான். எலும்பு தானே. எலும்பு தவிர வேற ஏதாவது ரொம்ப ஸ்ட்ராங்கான இது இருக்குங்களா? சொல்லுங்க. பரவாயில்ல. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பகுதியை கேட்கிறேன், ரொம்ப சாலிடான ஒரு கெட்டியான ஒரு பகுதியை கேட்கிறேன். எது? வலுவான கனமான ஸ்ட்ராங்கான உடம்புல வந்து எலும்பு தான். அந்த எலும்பையே நம்மளால உடம்பு யாரே நம்ம உடம்பு தான். நம்ம உடம்பு வந்து ஒட்ட வச்சு இருக்கிறதுலே மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட். அதையே நம்ம எலும்பு வந்து நம்ம உடம்பு நம்ம 2 எலும்பையும் உடஞ்ச எலும்பை தன்னைத்தானே ஒட்ட வைக்குது. மிச்சம் தானே இருக்கு. ஆனா நம்ம உருவம் எது வந்து அப்படி பண்ணக்கூடாது. தி மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் பார்ட் ஆஃப் த பாடி வந்து போன்ஸ் தான். இந்த எலும்பு ஒட்ட வைக்கிற திறனே உடம்புக்கு இருக்கு. அப்படின்றப்போ எல்லா திறனுமே உடம்புல இருக்கு, எல்லா அறிவுமே இருக்கு. இந்த உடம்புல மூச்சு காத்த போட்டதுல இருந்து இந்த ஆர்கன்ஸை சர்க்குலேஷன் பண்ற வரைக்கும் எல்லாமே நம்ம உடம்புல இருக்கு. ஒரு நிமிஷம் நம்ம மூச்சு விட மறந்துட்டா, நம்ம மூச்சு விடுறத வந்து நம்ம வேலை கொடுத்துருக்காங்க. ஒரு நிமிஷம் அப்படியே கணம் தூங்கிடுறாங்க, மூச்சு விட மறந்துட்டா என்ன ஆகும்? முடிஞ்சிடும். அப்ப அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. ஆட்டோமேட்டிக்கா ஒரு விஷயம் இயங்கிட்டு இருக்குல்ல, அந்த ஆட்டோனமஸ் நர்வஸ் சிஸ்டமும் ஆட்டோமேட்டிக்கா நடக்கிற ஒரு விஷயமும் வந்து நம்ம கையில கிடையாது. புரியுதா? அதை உயிர்னு வச்சுக்கோங்க, எப்படி வேணா வச்சுக்கோங்க. அந்த உயிருடைய ஒரு பங்கு, சொற்ப ஒரு பங்கை மட்டும்தான் நம்ம கையில கொடுத்துருக்கு இல்லையா? அதை நம்ம நல்லா பார்த்துக்கணும். அதை மட்டும்தான் நம்ம கையில கொடுத்துருக்கு. பார்த்துக்கிறோம் அவ்வளோதான். அதை சரியா பார்த்துக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த மனவளக்கலையும் இல்லை வந்து மிகப்பெரிய கிரியா யோகாவும் இல்லை மிகப்பெரிய வேதாத்திரி மகிழ்ச்சி பிரம்மஞானமும் இல்லை வந்து நிறைய ஆன்மீக கோட்பாடுகள், ஆன்மீக பிலாசபிஸ் நிறைய இருக்கு இந்தியாவில். இது எல்லாமே இந்த ஒழுங்கா வச்சுக்கிறது மட்டும்தான். சரிங்களா? ஒரு கண்ணாடியில ஸ்கெட்சை வச்சு கிறுக்கி வச்சிருக்கோம். அந்த ஸ்கெட்சை அழிச்சுட்டு தான் நம்ம தெரியும். அந்த ஸ்கெட்சில் இருக்க அறியாமையை போக்குறதுக்கு மட்டும்தான் இது.
இப்போ திருப்பி நம்ம அந்த அறியாமையெல்லாம் போக்கிட்டு திருப்பி நம்ம அதே தப்பை செஞ்சு திருப்பி அதே விஷயத்துல சிக்கிக்காம நல்ல ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்றது தான் எல்லாரோட விருப்பமும். உடம்புல சளி ஜுரம்லாம் வருது இல்லைங்களா, அதை பத்தி ஏதாவது ஐடியா இருக்கா? ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சளி வரும், சிக்கன் எல்லாம் குடிச்சா சளி வரும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா வச்சுருப்பீங்க. கொரோனாவில் உட்கார வச்சாங்கன்னா மூக்கில் ஜெட்டி போட்டு, மூக்கில் ஜெட்டி இல்லாமல் யாரும் விளையாடக்கூடாது. மூக்கு ஜெட்டி தானே, மூக்கு ஜெட்டி தான் அது. ஒன்றும் இல்லை, ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் சொல்றாங்கல்ல, நுண்ணுயிரி எவ்வளோ சின்னதாக இருக்கும், கண்ணுக்கே தெரியாத அளவு எப்படி இருக்கும், நம்மளால பார்க்கவே முடியாது. இப்போ அந்த மாஸ்கோட ஓட்டையை கிட்ட வச்சு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இருக்கிற லைட்டு தெரியும். அதுக்குள்ளே போய் 5வது படிக்கிற குழந்தைகிட்ட கூப்பிட்டு கேட்டீங்கன்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எவ்வளோ சின்னதாக இருக்கும், நுண்ணுயிரி எவ்வளோ சின்னதாக இருக்கும், நமக்கே பார்க்க முடியாத காற்றுலாம் பரவுது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அது அந்த மாஸ்க்குள்ளே போகாதான், இந்த ஜெட்டிக்குள்ளே போய் நம்மளை தாக்கி கொரோனா வைரஸில் அப்படியே படிக்க வச்சிடலாம். வைக்கல, எல்லாரையும் படுக்க வச்சது, ஒரு சில பேரை மட்டும் தான் படுக்க வச்சது. ஏன் படுக்க வச்சது? அந்த ஒரு சில பேரை நோய் எதிர்ப்பு சக்தி எங்க நம்புது? நோய் எதிர்ப்பு சக்தியே இல்லாதவங்க கூட இந்த நோய் வராம இருந்தாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம இந்த கூட்டத்துல பேசக்கூடாது, அது ஒரு வெறும் மருத்துவ ஒரு இதுவா போயிடும். இந்த ஆன்மீக கூட்டமும் சேர்ந்து இருக்கிறதுனால அவங்களுக்கு ஆழமா புரியணும், புரியுதுங்களா? அப்போ எப்படி ஏன் அவங்களுக்கு வரல? அப்போ நான் இந்த கொரோனா டைம்ல நான் இங்க இல்லை, ஆக்சுவலி நான் வெளிநாட்டில் தான் இருந்தேன். எனக்கு இங்கே எப்படி இருந்ததுன்னு தெரியாது. ஆனால் அங்கே இருந்த சூழ்நிலைகள் வந்து இதுலேயும் வந்து வெறும் அந்த டாக்ஸிஸ், அப்புறம் வந்து இந்த ஃபுட் டெலிவரி, இந்த மாதிரியான இது மட்டும் தான் போய்கிட்டு இருந்தது. சரிங்களா? ஒரு மனுஷன் ஃப்ரீயா வெளியே வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து இயல்பா வாழ்றதுக்கே வந்து இல்லாம பண்றச்சு இந்த இயற்கை. அது ஒரு காரணம் இருக்கு. வேஸ்டேஜ் போடுறதுனால என்ன வயசுமா? 10 வயசு 10 வயசு குழந்தை மூலியமாக இந்த இயற்கை அவங்களுக்கு பதில் அளிக்குது. பார்த்தீங்கன்னா மனுஷன் கழிவை சேர்த்து வச்சிருக்காங்க, வேஸ்டேஜ்னு சொல்றாங்க. அது நம்ம அகத்தில் இருக்கிற வேஸ்டேஜ், புறத்துல இல்லை. அந்த கழிவு எல்லாத்தையும் சுத்தப்படுத்துறதுக்காக ஒரு மனுஷனை வந்து ஓய்வு எடுக்க வைக்குது. அந்த கழிவு ஜாஸ்தியா இருக்கிற மக்களை வந்து கொஞ்சம் அடிச்சு கொரோனா வைரஸ் அப்படின்னு ஏதாவது பேர் வச்சுக்கிறாங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்து போய் படுக்க வச்சு நல்லா வாட்டி வதக்கி பெப்பர் மசாலா அதெல்லாம் தூவி விட்டு நீங்க டாடா பாய் பாய்னு அனுப்பிச்சு விட்டுறாங்க. சரிங்களா? அப்போ ஒரு மனுஷனுடைய கழிவு தான் இந்த நோய். கழிவு அப்படின்றது வெறும் உணவு மட்டும் இல்லை, நம்ம மனசுல ஏற்பட்டிருக்க எல்லா கழிவும் தான். தாட்ஸ் பொல்யூஷன் சொல்றீங்களா? தாட்ஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, எண்ணம் வந்து நம்ம கையில் இல்லை. ஆக்சுவலி இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், எல்லாரும் கண்ணை மூடுங்க, டக்குன்னு கண்ணை மூடுங்க, பாஸாக பண்ணணும். கண்ணை மூடுறது செம பாஸ், அதையும் ஸ்லோவாக பண்ணுங்க, டக்குன்னு பண்ணுங்க. இப்போ நான் ஒரு வார்த்தை சொல்ல போகிறேன், இந்த வார்த்தை சொன்ன உடனே உங்களுக்கு என்ன தெரியுதுன்றத நீங்கள் பாருங்க. கண்ணை மூடுங்க, எல்லாரும் கண்ணை மூடுங்க. பூங்குழலி, பூங்குழலி, பூங்குழலி தரலாம். பூங்குழலின்னு யாரெல்லாம் நீங்க பார்த்துருக்கீங்களோ அவங்கள காட்டும். இந்த பூங்குழலி பத்தி ஏதாவது நீங்க படிச்சிருந்தா அவங்கள காட்டும். எதுவுமே இல்லைன்னா பூங்குழலி எது காட்டும், இல்லைன்னா பிளாங்கா காட்டும். புரியுதுங்களா? அப்ப இந்த பூங்குழலி அப்படின்றது ஃபீடர். சரிங்களா? ஃபீடர்னா ஆல்ரெடி நம்ம சேர்த்து வச்சிருக்கோம்.
இப்போ சாஃப்ட்வேர் மாதிரி நம்ம புத்தியில் வந்து என்ன போட்டிருக்கோம், ஆல்ரெடி நம்ம அலோபதி டாக்டர்னா ஊசி மருந்து மாத்திரை தான் போடுவாங்கன்னு ஃபீட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ அதே ஒரு சின்ன குழந்தைய குத்தி கேட்டீங்கன்னா அது ஒன்றுமே தெரியாது, எதுவுமே ஃபீட் ஆகல, உள்ள ஃபீட் ஆகல, எதுவுமே ஃபீட் ஆகல. அதனால தான் குழந்தைய வந்து ஒழுங்காக வளர்க்கணும், கரெக்டான விஷயங்களை மட்டும் ஃபீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே ஏன் வந்திருக்கும், நல்ல விஷயத்தை ஃபீட் பண்ணிட்டு போகும், உடனே நாளைக்கு போய் மாறிடுவோம், அதெல்லாம் பண்ணோம். ஆனால் இந்த விதை இருக்குல்ல, இது ஒரு பக்கம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும், நமக்கு தெரியாம வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் அறுவடைக்கு வர்றப்போ அப்போ நம்ம அதில் இருந்து பயன்படுத்தும். ஒரு சிலருக்கு சீக்கிரமாக வளர்ந்துடலாம், இல்லை ஒரு சிலருக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம். எண்ணம் அப்படின்றது தண்ணி இயல்பாக வராது, நம்ம சேர்த்து வச்சிருக்க விஷயத்துல இருந்தோ இல்லை வந்து உச்சகட்டத்துக்கு போனால் அது ஆட்டோமேட்டிக்காக வர்றது. எண்ணம் பண்ணுறது மலர்றது. சரிங்களா? இப்போ வேதாத்ரி மகரிஷி ஐயா அப்படின்னு சொல்கிறேன், உங்கள் மனசு வேதாத்ரி மகரிஷியா ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி வந்துக்கணும். கலைஞர் கருணாநிதி அப்படின்னு சொல்கிறேன், கலைஞர் கருணாநிதி வந்து நம்ம மனசில் கண்காட்சியாக அப்படியே நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? முக ஸ்டாலின் அப்படின்னு சொன்னால் முக ஸ்டாலின் படம் வந்து நம்ம கண்ணில் வருது. இது எல்லாமே தாட்ஸ், எண்ணம். எண்ணம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபீடாகி இருக்கிற விஷயத்துல இருந்து எழுந்துருது. இதில் நம்ம கிட்ட என்ன இருக்குன்னா, எண்ணம் நம்ம கிட்ட இல்லை, நம்ம கிட்ட வந்து சிந்தனை மட்டும்தான் இருக்கு. புரியுதுங்களா? சிந்தனைன்னா இப்போ நம்ம நீங்கள் சென்னைக்கு போகிறோம், எப்படிலாம் போகலாம்? கேட்கல, சத்தமாக பேசுங்க. பின்னாடிலாம் பேசவே மாட்டாங்க, அமைதியாக இருக்காங்க, ஏசி குளிர்ந்து உடஞ்சிட்டு இருக்காங்க, உடஞ்சி போய் உட்காந்துருக்காங்க உங்களுக்கு. காரில், ட்ரெயினில், பஸ்ஸில், இது எல்லாமே சிந்தனை. காரில் எப்படி போகலாம் அப்படின்றத ஸ்டெப் எடுத்து நம்ம யோசிக்கிறோம்ல, நமக்கு தெரிஞ்ச டிரைவர் ஃபோன் அடிப்போம், இதை ஃபோன் அடிப்போம், அந்த தாட்ல இருந்து உருவி நம்ம செயலாக்கம் நம்ம கையில் எடுத்துக்கிறோம்ல, அதுதான் சிந்தனை. அப்போ அந்த சிந்தனை எப்படி இருக்கணும், மனுஷன் எப்படி சிந்திக்கிறோம்னா அந்த மாதிரி தான் வாழ்க்கணும். அதனால தான் வந்து சிந்தனையை மேம்படுத்துங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்பவுமே இருக்கான ஒரு எண்ணத்தையும் அவ்வளவான ஒரு எண்ணத்தையும் கேடுகிட்ட ஒரு எண்ணத்தையும் நினச்சிக்கிட்டே இருந்தாங்கன்னா கேடுகிட்டவனாக தான் மாறுவோம். அப்போ இங்கே எண்ணத்தை சரி பண்ணுறது இல்லை, எண்ணம் வந்து தானாக வருது, நம்ம சேர்த்து வச்சிருக்கு. சிந்தனையை தான் செயல்படுத்தணும். சிந்தனையை மட்டும் தான் நம்ம கையில் இருக்கு. அந்த சிந்தனையை வந்து எல்லா மக்களும் ஒழுங்கான சிந்தனையா, நல்ல சிந்தனையா, இந்த சமூகத்துக்கு பயனுள்ள ஒரு சிந்தனையா, உலக மக்களுக்கு பயனுள்ள ஒரு சிந்தனையா நம்ம சிந்திக்கிறோம். ஒரு செயல் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம செயல் யாரையும் பாதிக்கக்கூடாது, நம்ம செயல் எல்லா மக்களுக்கும் வந்து பயனடையணும். பயனடையலை அப்படின்னு நீங்க நினைச்சாலும் பயனற்றதா இல்லாம இதுதான் சரி. சரிங்களா? அது பயனுள்ளதான் மாற்ற வைக்கப்படும் இயற்கையால. ஸோ குழந்தை சொன்னாங்க இல்லையா, நம்ம பேர் வந்து மோனிகா ஸ்ரீ அழகா சொன்னாங்க, கழிவு, அந்த கழிவுனால தான் கொரோனாவே வந்தது. அந்த கழிவெல்லாம் அடிச்சு பிளாஸ்ட் பண்றதுக்கு நம்மளை உட்கார வச்சு டேய் சரியா தான் பண்ணிட்டு இருக்கியா, நீ பண்றதெல்லாம் கரெக்டா, தப்பு பண்ணாம இருக்கியா, உடம்பு சரியா பார்த்துட்டு இருக்கியா, தாய் தகப்பன ஒழுங்கா பார்த்துக்கிறியா, உலக மக்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம வச்சுக்கிறியா, ஒரு மனுஷனை கஷ்டப்படுத்தாம பேசுறியா, சாட்டையில் அடிச்சு போச்சுல, நம்ம அடி வாங்கிட்டோமா, அமைதி வைக்கணுமா, என்ன பண்ணோம், திரும்ப அதே வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டோமா, அதே வேலையை பார்க்க ஆரம்பிச்சோம். 10 வயசு குழந்தை என்ன தெரியும், அதே வேலையை பார்க்க ஆரம்பிச்சோம். அப்போ ஒரு குழந்தை தானாவே பதில் சொல்லுதில்லை, அது மனசுல இருந்து வர்றது தாட்ஸ். இப்போ நம்ம அந்த அந்த விஷயத்தை கேட்டு 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 பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நல்ல தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். உள்ளுக்குள்ள கேட்டு 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 பண்ணீங்கன்னா இது பண்ணலாமா வேணாமா. ஒரு நிமிஷம் நின்று கேளுங்க. ஒரு குழந்தை, சின்ன குழந்தை வந்து ஒரு அம்மா யாராச்சும் வந்து ஏதாவது சாக்லேட்டோ பிஸ்கெட்டோ கொடுக்குறாங்கன்னு வைங்க, அந்த குழந்தை வந்து அந்த அம்மா திரும்பி பார்க்கணும்ல, அந்த மாதிரி அகத்தை திரும்பி பாருங்க. இது பண்றது சரியா, இதனால என்ன தப்பு இருக்கு, நீங்க இந்த பண்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பக்கத்துல ரொம்ப கூட தெரியக்கூடாது, தெரியாது, ஒழுங்கா பண்ணீங்கன்னா. புரியுதுங்களா? அப்படி கேட்கணும். கேட்டா மட்டும்தான் அதுல இருந்து விடை கிடைக்கும். கேட்க 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 உங்களுக்கான எல்லா விஷயத்துக்கான பதிலும் அங்கிருந்து வந்துகிட்டே இருக்க, வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு. நம்ம கேட்க தெரியல, நம்ம வாங்கிக்க தெரியல.
நாளைக்கு வரைக்கும் ஒரு 9 மணி வரைக்கும் அந்த சேர்லாம் மொத்தம் காலியாக தான் இருந்துச்சு. யார் வருவாங்கன்னு எனக்கே தெரியல. வருவாங்களா, என்ன பேசலாம், ஒன்றுமே புரியலையே, எதுவுமே. இப்போ நடத்தப்பட்டுச்சுல, அப்படியே சுற்றி பாருங்க. இதை கவனிக்காத ஆளுங்க இருப்பாங்க, அவங்களாம் ஒரு ஸ்பான்சர்னா என்ன ஸ்பான்சர்? சேரை வந்து ஃபில் பண்ணுறதுக்கான ஸ்பான்சர். அதுவும் இயற்கையாக தான் ஏற்படுத்தி கொடுக்குறது. சரிங்களா? இப்போ கேட்டா கிடைக்கும். அதுக்கு அத்தாச்சி நீங்க கேட்டாலும் கிடைக்கும், யார் கேட்டாலும் கிடைக்கும். இயற்கை வந்து அபரிதமா ஊர்ல வச்சுக்கிட்டு இருக்கு. நல்ல விஷயங்களை கேட்டா வாரி இறைக்கிறது. நம்ம கேட்கிறோமா இல்லையான்றத மட்டும் நம்ம கேட்க. இந்த வழியில இருந்தா நல்ல சிந்தனையோட எந்த ஒரு மனுஷனுக்கும் பாதிப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம்னா இயற்கை நீங்க என்ன கேட்டாலும் கிடைக்கும். எப்படி கேட்க வைக்கணும் அப்படின்றதையும் இந்த இயற்கையும் உங்களுக்கு சொல்லிக்கிறோம். இந்த மாதிரி மேடை போட்டு ஏதாச்சும் நீங்க எங்கேயாச்சும் ஒரு ஊருக்கு போயிருக்கீங்க, அதெல்லாம் உள்ள போய் பார்ப்போம். ஏதாச்சும் இருக்கு பேசுறாங்க போகிறது, நம்மள அறியாம ஒரு விஷயத்துக்குள்ள ஈடுபடுத்தி நம்ம வைக்கிறோம். சரிங்களா? அப்போ ஒரு மனுஷனுடைய கழிவு தான் நோய். ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கலாம் தாவணும். அந்த கழிவு மனசுல இருக்கிறது தான் மெயின் சுவிட்ச். உடம்புல இருக்கிற கழிவே அங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? அப்ப மனசை நீங்க சுத்தமா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, சிந்தனையை சுத்தமா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நோய் ஆல்ரெடி இருந்தாலுமே ஒரு நெருப்புல தூக்கி பனி கட்டி போடாம ஆகும். நெருப்பு அணைஞ்சிரும். நெருப்பே ஜாஸ்தியா இருக்குன்னா பனிக்கட்டி ஊழிடும். உருகிறதுக்கான ஒரு விதி தான் நெருப்புல போட்டா என்ன நடக்கும். அப்போ நம்ம மொத்த பிரபஞ்சத்துக்கும் மொத்த இயற்கைக்கும் நம்ம கொடுக்கிற மிகப்பெரிய பரிசு என்ன தெரியுமா? என்னது? நம்ம மொத்த இயற்கைக்கும் பிரபஞ்சத்துக்கும் நம்ம கொடுக்க போற ஒரு பரிசு. நீ மனசுல வந்து நல்லா ஆழமா அழைக்கணும். கண்ண மூடி. கண்ண மூடினா இன்னும் ஆழமா இருக்கும். கண்ண மூடி. இந்த இயற்கைக்கும் நம் குடும்பத்திற்கும் நம் உற்றார் உறவினர்கள், தெருமக்கள், ஊர் மக்கள், உலக மக்கள் அனைவருக்கும் நம்ம கொடுக்க போற ஒரு மிகப்பெரிய பரிசு வந்து நம்மளுடைய சுய மாற்றம் மட்டும்தான். நல்லதை நோக்கி செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நல்லதை நோக்கி நம்ம திரும்பிட்டோம், நம்ம மாறிட்டோம், நம்ம கிட்ட இருக்கிற எல்லா தீய குணங்களையும் தீய பழக்க வழக்கங்களையும் விட 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 எல்லா விஷயங்களும் உங்களுக்கு காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு மனசுக்குள்ள வந்து சபதம் எடுங்க. என் கண்ணுக்கு தெரிஞ்சு நான் எந்த தப்பையும் பண்ணக்கூடாது. இது வரைக்கும் பண்ண தப்புக்கும் ஒரு மன்னிப்பு கேட்டு அடுத்த ஒரு புதியதான ஒரு வாழ்க்கையை வந்து தொடங்கணும் அப்படின்றது இறைவனோட பிரார்த்தனை வச்சுக்கோங்க. சரிங்களா? நம்மளுடைய செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன், நம்மளுடைய மாற்றம் தான் இந்த உலகத்துக்கு நம்ம கொடுக்க போது ஒரு மிகப்பெரிய பரிசு அப்படின்னு சொன்னா ஒரு சிலர்களுக்கு கேள்வி வரலாம். எப்படி வணக்கம், எப்படி நம்மளுடைய செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நீங்க உலகத்துக்கு ஒரு பெரிய மாற்றமாக ஏற்படுது அப்படின்றது வரலாம். இப்போ ஒன்றும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் இருக்காரு. அவர் வந்து 35 வயது நபர். அவருக்கு என்ன ஆச்சுன்னா ரோட்ல சும்மா போயிட்டு இருந்தாரு, ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? இந்த ஆக்சிடென்ட் ஏன் அவருக்கு ஆச்சு? நல்ல ஒரு மனிதன், நல்ல செயல்களை தான் செய்கிறாரு, எல்லாமே நல்லதாக பண்ணிட்டு இருக்காரு. காரணம் இல்லாமல் ஒரு விஷயம் நடக்குமா? ஏன் அவருக்கு அந்த விஷயம் நடந்தது? இல்லை, அந்த ரங்கம்னா அந்த புறம் அந்த புறம் இல்லை. அந்த ரங்கம்னா மனுஷனுடைய யாருமே இல்லாத இடம், யாருமே நம்மளை பார்க்கல அப்படின்ற சொல்ற இடம் இல்லை. அதுதான் அந்த ரங்கம். அந்த ரங்கம் கூட ஒரு மனுஷனுக்கு சுத்தமாக இருக்கும். எல்லா மனுஷனும் தப்பு பண்றவங்க தான், தப்பெல்லாம் யாரும் பண்ணாமலாம் இல்லை. அந்த தப்பை திருத்திக்கிட்டு வாழற ஒரு வாழ்க்கை தான் நம்ம முயற்சியாக இருக்கும்.
அதை நம்ம சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்றது ஒரு பிரார்த்தனை இல்லைங்க. அப்ப இங்க நோயோட மெயின் சுவிட்ச் என்னன்னா மனசுதான் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க. எல்லாருக்கும் இன்னைக்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட போகுது. யாருக்கு தேவையோ அவங்க எடுத்துக்கங்க. கடைசியில் ப்ரோக்ராம் பற்றி இப்போ நம்ம பேசினதுல ஏதாவது சந்தேகமோ கேள்வியோ இருந்தால் நீங்கள் கேட்கலாம். பிபி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த பிபி இருக்கிறதுனால அக்குபஞ்சர்னால எவ்வளவு நாள்ல குணமாகும் கேட்கிறாரு. பிபினா என்னது? ரத்த கொதிப்பு, ரத்த அழுத்தம், அப்புறம் அதிகமாகவும் கம்மியாகும். அது ஏன் ஆகுது? மனசு டென்ஷன் ஆகுது. சரி, அப்புறம் என்ன சாப்பிட்டா ஆகுது? அப்புறம் கொழுப்பு சாப்பிடாதீங்க, கோவப்பட்டா. அப்புறம் சாந்தி யோகம் மட்டும்தான். அப்புறம் எண்ணெயில வருது எண்ணெயை தூக்கி போட்டுருக்கு. எண்ணெயே இல்லப்பா, இப்போ பிபி வராது. வீட்டுக்கு போயிட்டு எல்லாரும் எண்ணெயை தூக்கி குப்பையில போட்டுருங்க. அடுத்த ஒரு மாசத்துல பிபி வருதா இல்லையான்னு பார்த்துக்கோங்க. நிறைய ஊற்றுவாரு, கொஞ்சமாக ஊற்றிக்கணும். சரி, கொஞ்சமாக ஊற்றிக்கீங்களா? அவ்வளோதான். ஒரு மனுஷனுக்கு கிட்னி இருக்குன்னு வச்சுப்போம். ரெண்டு கிட்னி தான் இருக்கு. சந்தேகம் இருக்கா? யாருக்காச்சும் 4 வயசா? இல்லை வச்சிருப்பாங்க. சொன்னா ஒரு காசு. அப்புறம் 3 கிட்னிலாம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் இருக்கு. 2 கிட்னி தான் இருக்கு. இந்த 2 கிட்னிக்கும் நல்லா அழகா உள்வாங்க. சொல்ல வர கருத்தை எப்பவுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். 180 பிபின்னு வச்சுக்கலாம். 180க்கு மேலே போனால் பிபி உங்களுக்கு அப்படின்னு ஒரு சீலை ஊற்றிடுறாங்கல்ல. இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த கிட்னிக்கு வந்து ஜாஸ்தியான ஆற்றல் தேவைப்படுது, இல்லை ஜாஸ்தியான ஒரு சக்தி தேவைப்படுதுன்னு வச்சுக்கலாம். அந்த சக்தியை வந்து ரத்தத்தை மூலியமா தான் நீங்கள் எடுத்து போகும். கிட்னிக்கு தேவைப்படுது அப்படின்னா கிட்னிக்கு மட்டும் இல்லை, எல்லா உறுப்பு தேவைப்பட்டாலும் ரத்தம் மூலியமா தான் எடுத்து போகும். புரியுதுங்களா? அப்போ இந்த ரத்தம் என்ன பண்ணுது? 180 ஏற்றுது பிபியை. எதுக்காக இருக்குது? இந்த கிட்னிக்கு செலுத்தணும், அந்த ஆற்றலை செலுத்தணும்ன்றதுனால. ஏன் கிட்னியை நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணோம்? கிட்னி தானே ஃபில்டர் பண்ணுது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாத்தையுமே, ரசாயனத்தை எல்லாத்தையுமே, லிவர், கிட்னி தானே எல்லாத்தையும் பண்ணுது. அப்போ ஒரு மனுஷன் நிறைய தேவையில்லாத உணவாக சாப்பிட்டுட்டே இருக்கான்னு வைங்க. இப்போ என்ன ஆகுது? கிட்னி வந்து ஜாஸ்தியாக அஃபெக்ட் ஆகுது. ஒரு மனுஷன் மாத்திரையாக சாப்பிட்டு இருக்கான்னு வைங்க, என்ன ஆகும்? கிட்னினா சட்னி ஆகிடும். சட்னி, ஒயிட் சட்னி. சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும்? இப்போ இந்த ரசாயனங்கள் எல்லாமே குறையிறப்ப அவங்களுக்கு வந்து அங்கே கிட்னி பகுதியில் வந்து ஆற்றல் ஆட்டோமேட்டிக்காக போகும். ரசாயன மருந்துகள், மாத்திரைகள் எல்லாமே குறையிறப்ப ஆற்றல் ஆட்டோமேட்டிக்காக போகும். அதோடைய பாஸ் இருக்கு இல்லையா, இதயத்துல இருந்து ஒரு கனெக்ஷன் இருக்கு இல்லையா, அங்கே போகிறதுக்கு, ரத்தம் போகிறதுக்கு, அந்த குழாயோடைய அழுத்தமும் கம்மியாகும். எல்லா இடத்துலையும் அடைப்பு இருக்கு. எலக்ட்ரிசிட்டி பாஸே ஆகும். எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகுதுன்னு எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகிற இடத்துல ஏதாவது ஒரு பிளாக் இருந்ததுன்னா டிக் 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 டிக்னு எரியுதுல்ல, அந்த மாதிரி கிட்னியோட செயல்பாடு வந்து டிக் 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 டிக்னு ஆற்றல் குறைபாடுனால ஏற்படுது. அந்த ஆற்றலை கடத்துறது ரத்தம். அந்த ரத்தத்துக்கு ஒரு பைபாஸ் தான் இது. அப்ப கிட்னிக்கு எடுத்துட்டு போகுது. 180 ஏற்றினா தான் எடுத்து போக முடியும். ஏன்னா ஜாஸ்தியாக தேவைப்படுது இல்லை. அப்ப நீங்க பிபி செக் பண்ணீங்கன்னா 180 தான் காட்டும். அப்ப டக்குனு டாக்டர், ஐயோ நீங்க பிபியா, இதெல்லாம் இருக்கக்கூடாது, நீங்க எடுங்க வண்டியை சென்னைக்கு கிளம்புங்க, டக்குனு பெரிய ஹாஸ்பிட்டல் போனதான் அப்படின்றாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? இன்னும் பிபி ஏறணும். இன்னும் அதுல
புரியுதுங்களா? பிபி வந்துருச்சு, ஏதோ இயல்பா உடம்புல ஏதோ ப்ராசஸ் நடக்குது. உங்களுக்கு பிபி வந்து பெரிய இது, அதுலதான் பிபியே வருது ஜாஸ்தியா. இதுதான் உண்மை. காலை யாருக்கு வெளியிடா? சரி, தேவை. அப்போ ஒரு மனுஷனுடைய உறுப்பு செயல்பாடு கம்மியா இருக்கிறதுனால பிபி ஜாஸ்தி ஆகுது. சரிங்களா? அந்த பிபின்றது நம்ம உடம்பை சரிப்படுத்துறதுக்காக தான் வருது. அலோபதி வந்து ஒரு 250 வருஷமா இருக்குது. அக்குபஞ்சர் வந்து 8000 வருஷமா இருக்கு. சரிங்களா? சித்த வைத்தியம் ஜாஸ்தியான வருஷங்களாக தான் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் இன்னைக்கு சித்த வைத்தியமா இல்லை. அதனுடைய காரணம் வந்து என்னன்னா, இந்த அலோபதி ஆதிக்கம் என்ன பண்றாங்க அப்படின்னா, யூனிவர்சிட்டியோட சிலபஸ் பொசிஷனை அவங்க எடுத்துக்கிட்டு ரொம்ப முக்கியமான சாரமே நாடி பரிசோதனை தான். இந்த நாடி பரிசோதனை நோய் நாடி, நோய் முதல் நாடின்னு சொல்றாங்க. நோயும் நாடுறாங்க, தேடுறாங்க. எது மூலியமா? நாடி மூலியமா. அப்ப தேடி அந்த நோய் எது எக்ஸாக்டா கண்டுபிடிக்கக்கூடிய நோய் இருக்கு டயக்னோசிஸே வந்து உங்களுக்கு வந்து அந்த நாடி தான். அந்த நாடியவே வந்து நம்மளை பழுதடிச்சுட்டு எல்லா சித்த வைத்திய மக்களும் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, நீ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா பார்க்கலாம், எல்லா சித்த வைத்தியமும் ஸ்டெத்தஸ்கோப் வச்சுட்டு இருக்காங்க. எவ்வளவு பேர் கேவலம் வந்து சித்த வைத்தியத்துக்கு, சித்த வைத்தியத்தையும் ஒரு சித்த வைத்தியம் ஆகிட்டாங்கல்ல. அது ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு அக்குபஞ்சர் இதுக்கு இருக்கு, அலோபதிக்கு இருக்கு. இயற்கை ட்ரெடிஷ்னல் மெடிசன் எல்லாத்தையுமே உருக்களிச்சுட்டு வராங்க அலோபதி. புரியுது? அது எல்லாத்தையும் மக்கள் நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்த. இப்போ என்ன பேசிக்கிறோம்? பிபி, அலோபதி சரிங்களா? அப்போ சித்த வைத்தியம் அழிச்சிட்டாங்க. இப்ப சித்த வைத்தியம் படிக்கிற காலேஜ் பசங்க கிட்ட போய் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டெத்தஸ்கோப் வச்சுட்டு இருக்காங்க. சித்த வைத்தியம் ஸ்டெத்தஸ்கோப் பண்ணா இருக்கு, ஒரு கனெக்ஷனே இல்லையே. புரியுதுங்களா? அப்ப நாடி தான் ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயம். ஒரு மனுஷனோட நாடி பார்த்தா அவனோட A to Z தெரியும். அவன் மனுஷன் ஒரு வைத்தியம், அவன் ஒரு உண்மையான வைத்தியம். நோய் நாடி, நோய் முதல் நாடி அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? ஆமா. இப்பெல்லாம் வந்து இதுதான் காசு இருந்தாதான் போனீங்கன்னா பிளட் டெஸ்ட் டக்கு. ஆமா. இப்ப புரிஞ்சுல பிபின்னா இன்னும் கேள்வி கேளுங்க. கேள்விக்கான பதில் நமக்கு கடைசி ஹார்ட் அட்டாக். அப்புறம் சுகர், நிறைய சுகர்ஸ் இருக்காங்க. மூட்டு வலி, இடுப்பு வலி, சுகர், பிபி, ஹார்ட் அட்டாக் எல்லாம் வரும். இன்னும் ஆரோக்கியமா இருக்கீங்களா? எல்லாத்துக்கும் சொல்லியாச்சு ஃபர்ஸ்ட். இப்போ எந்த பக்கம் ஆரோக்கியமா இருக்காங்க? சரி, அந்த வாழை ஃபர்ஸ்ட் இருக்கட்டும். ஓகே, இப்போ கடைசி என்ன பேசிக்கணும்? கிட்னிக்கு தேவையான அந்த உறுப்புக்கு தேவையான ரத்த அழுத்தத்தை வந்து 180 ஏத்தனால அங்க தேவையான ஆற்றல் போய் சேருதுன்றதுனால 180 ஏறுது. சரிங்களா? அதே மாதிரி நம்ம சொந்த இதயத்துக்கு தேவைப்படுது. அதுதான் பண்ணணும். சொந்த இதயத்துக்கே தேவைப்படுது ரத்த அழுத்தம். ரத்தத்தை வந்து எல்லாத்துக்கும் பிரிச்சு குடிக்க போற ஃபேக்டரிக்கே ரத்தம் தேவை. ரத்தம் தேவைன்னா சக்தி தேவை. அப்படி வச்சுக்கோங்க. அது என்ன பண்ணுவோம்? இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடும். சரி, இப்போ நான் என்ன சொல்றேன், இதுக்காக பிபி மாத்திரை ஒன்று சாப்பிட்றாங்கல்ல, சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க வச்சுப்போம். காலையில் தானே ஒரு தடவை சாப்பிடுங்க. சாப்பிடுங்க, என்ன சாப்பிடுறது? அதான் சொல்றேன், காரணத்தை சொல்றேன். முழுசா விடுவாங்க. சரிங்களா? நம்மளுடைய பிரச்சனையை நம்ம வெளியே வச்சுட்டு அமைதியா இருந்தோம் அப்படின்னா அதுக்கான விடை கிடைக்கும். புரியுதுங்களா? அது இப்ப நான் சொல்றது இங்க மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலையுமே இதே பாடம் வச்சுட்டீங்க அப்படின்னா அதுக்கான விடை யார் மூலியமாச்சும் உங்களுக்கு வீடு வந்து கால்கில போட்டு போயிடும்.
ஆனால் அதை நீங்கள் உள் வாங்குறீங்களா இல்லையா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். கேட்டு நம்ம அமைதியாக போயிட்டு இருக்குது, புரியுதுங்களா? அப்போது எல்லா உறுப்புக்கும் தேவைப்படுற ரத்தத்தை சப்ளை பண்ணுறது யாருன்னா இதயம். அந்த இதயம் வந்து என்ன பண்ணுறதுன்னா, இப்போ லங்ஸ்க்கு வந்து 150 தேவைப்படுது, 200 தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. 200 ஏற்றுறது வந்து ஹார்ட், சரிங்களா? அப்போது எல்லா உறுப்புக்கும் சப்ளை பண்ணுறது இது. இதயத்துக்கே ஒரு சக்தி குறைபாடு வந்துன்னா இதயம் என்ன பண்ணும்? துடிக்கும். அதுக்கு துடிச்சுதான் இருக்கு, ஜாஸ்தியாக துடிக்கும். ஜாஸ்தியாக துடிக்க என்ன ஆகுதுன்னா பிளட் ப்ரெஷர்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க, பிபி. உங்கள் ரத்த துடிப்பு இருக்குது, நீங்கள் வந்து உள்ளுக்குள்ள ஜாஸ்தியாக துடிச்சிக்கிட்டே இருக்குது. அதனால் வந்து நீங்கள் இதை பண்ணணும், அதை பண்ணணும், அப்படி பண்ணணும். கடைசியில் வந்து நீங்கள் மாத்திரையை வந்து வாழ்க்கைக்குள்ள சாப்பிட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்களா? ஒரு உறுப்புக்கு தேவைப்படுற ரத்தத்தை சரியாக சேர்க்கறதுக்கான ஒரு மெஷர்மெண்ட் தான் வந்து பிபின்றது, சரிங்களா? அப்போது இப்படி எடுத்துக்கலாம். நம்ம ஊர்ல எல்லாம் காற்று அடிக்குதுல்ல, 6 மாதம் எப்படி எடுக்கும், அப்படி எடுக்கும், எப்படி அடிக்கலாம் சொல்ல முடியாது. அதை உங்களால் ஒரே ஸ்கேலில் அடிக்க முடியுமா? என் வீட்டை பார்க்கும்போது தான் அடிக்கலாம், ஆற்றுக்கிட்ட இடத்துல கொடுத்துட்டு சொல்ல முடியுமா? ஏன் முடியாது? என்னமா காற்றோட பேச முடியாது. சரி, ஓகே. அப்புறம் ஏன்னா இயற்கை நம்ம உடம்பு சரியா? ஒரு துளி ரத்தத்தை இன்னும் அலோபதி நாள் உற்பத்தி பண்ண முடியாது, தெரியுமா? ஒரு துளி ரத்தம் எவ்வளோ கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு டிராப் ரத்தத்தை கூட இன்னும் கண்டுபிடிக்க முடியும். ஆர்டிபிஷியல் ரத்தம் ஏற்றி விட்டுலாம்ல மனுஷனுக்கு, ஏன் கண்டுபிடிக்க முடியல? இயற்கைன்னு பேசுறோம்ல, இயற்கையால தான் முடியும். முடியுமா? காற்றை கட்டுப்படுத்த முடியாதுல்ல. அப்ப நம்ம உடம்பு கட்டுப்படுத்த முடியுமா? இந்த அளவுக்குலாம் பிபி, இதுக்கு மேல ஏறுறாங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல முடியுமா? சிச்சா வராதா? இல்ல சிரிக்கிறவங்க எல்லாரும் ஆல்ரெடி கட்டுப்படுத்தி தான் இருக்காங்க. ஒரு சில இயற்கையை நம்மளால கட்டுக்குள்ள வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அட் த லாஸ்ட் ஸ்டேஜ் நம்ம சொன்ன இயற்கை கேட்கும். அட் த லாஸ்ட் ஸ்டேஜ் என்ன? ஆன்மீகத்தில் ஒரு விஷயம் வரலாம். இப்ப அது தேவை, இப்ப நம்ம சொன்னா கேட்காது. ஏன்னா நம்ம அந்த நிலை இல்லை, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருமே சாதாரண மனிதர்கள், நானும் ஒரு சாதாரண ஒரு மனிதர். இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, இயற்கையோட காற்றை எப்படி ஒரே ஸ்கேல்ல ஒரே லெவல்ல அடிக்க வைக்க முடியாதோ, பிபியையும் அந்த மாதிரி ஒரு ஸ்கேல்ல வைக்க முடியாதுங்க. எப்படிங்க வைப்பீங்க? எப்படி வைக்க முடியும்? அது முடியாதுன்னு தெரிஞ்சதுனால நீ வாழ்க்கை ஃபுல்லா சாப்பிட்டு சொல்லுவோம். அது முடிகிற காரணமா இருந்தா ஒரு மருத்துவம் கிட்ட நீங்க போறீங்கன்னா அது சரி பண்ணி வாங்கணும்ல. மருத்துவம்னா அதுதானே, குணமாக்குதல், குணமாக்கி உங்க வீட்டுக்கு பேக் பண்ணி அனுப்பிச்சுட்டு இருக்கோம். நீ வாழ்க்கை ஃபுல்லா சாப்பிட்டே இருக்கணும். அவன் வயிறு எதுக்கு கொடுத்து இயற்கையால? எதுக்கு? சாப்பாடு சாப்பிட்றதுக்காக நம்ம இயற்கை வந்து இந்த வயிறு கொடுக்குறது. ஆனால் சாப்பாடு மட்டுமா சாப்பிட்றோம்? சொன்ன மாதிரி காலையில் ஒரு மாத்திரை, சாயங்காலம் ஒரு மாத்திரை, ரெண்டா இன்னைக்கு அப்படி எனக்கு தெரிஞ்சுனா 10-11 தான் சாப்பிட்றாங்க ஒரு வேலைக்கு. இங்கே வந்து அதே மாத்திரை இப்போ வருவோம். இப்போ ஒரு மாத்திரையை டெஸ்ட் பண்ணுறப்போ ஒரு எலிக்கு கொடுத்தோ ஒரு ஊசியை போட்டு பண்ணுறாங்க இல்லைங்களா, அதை வந்து ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ஒரு 10 வருஷம் அதோட டைம் பீரியட் இருக்கு. அந்த டைம் பீரியட் டெஸ்ட் பண்ணிட்டே வருவாங்க, சரிங்களா? அப்பயே என்ன பண்றாங்கன்னா, குறிப்பிட்டு அந்த ஒரு ஊசியோ ஒரு மாத்திரையோ மட்டும் தான் கொடுப்பாங்க அந்த எலிக்கு. அந்த எலி அது செத்துச்சுன்னா அது கேன்சர். அந்த எலி சாவலன்னா ஓகே, யூ ஆர் அப்பாயிண்டட்,
இவர் அப்பாயின்மெண்ட் வாங்க மருந்து மாத்திரம்னா கடை தெருவில் வந்துடும், மக்கள் கட்டி வாங்க ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த எலி நல்லா கவனிச்சிருக்கோம். எலிக்கு வந்து வெறும் ஒரே ஒரு ஊசி ஒரு மாத்திரை தான் போடுவாங்க. ஆனால் நம்ம இந்த மனசு எலிக்கு என்ன பண்ணுறாங்க, அலோபதியில் போகிற எலிக்கெல்லாம் 10 ஏற்றி விட்ருவாங்க. புரியுதுங்களா? 10 விதமான மாத்திரை, ஆன்டிபயோட்டிக் இல்லாத டிஸ்கிரிப்ஷனே இருக்காது, சும்மா போனாலே. புரியுதுங்களா? அப்போ சும்மாவே நம்ம எல்லா மாத்திரையும் சேர்த்து கலந்து அடிக்கிறப்போ உடம்புல ஒரு ரியாக்ஷன் நடக்குது. அதை அவன் டெஸ்டே பண்ணியிருப்பான். அவன் டெஸ்ட் பண்ணியிருக்கிறதுனா வெறும் ஒரு எலி நிறைய எலியை வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த எலியை வச்சு அந்த ஒரு மாத்திரையை மட்டும்தான் இல்லை ஒரு மருந்து மட்டும்தான் அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ எல்லா மருந்தையும் சேர்த்து அந்த எலிக்கு நான் வந்து அவங்க டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அந்த டெஸ்ட்ல அவங்க அது கிடையாது. புரியுதுங்களா? அப்போ நம்ம போய் எலியா சிக்கிக்காம இந்த உலகத்தில் நிறைய கூண்டுகள் இருக்கு, அந்த மாதிரி விஷயங்களில் போயிட்டு நம்ம எலியா சிக்கிக்காம புலியா வாழணும் அப்படின்னா நம்ம நம்பணும், இயற்கையாகணும், இதுக்கிட்ட கேட்கணும். சரிங்களா? இப்போ வேற ஏதாவது கேள்வி இருக்கா? பிபி புரிஞ்சிச்சா ஓரளவுக்கு? ஹார்ட் அட்டாக் கேட்டீங்களா? ஹார்ட் அட்டாக் உங்களுக்கு புரிஞ்சிச்சா?